ப்ரைஸ் லாட் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு, ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து எப்படி அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலை முதல் தடவையாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டை வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். கரெக்டாக எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இது ஓப்பன் சைடு ஆப்போசிட்டில் இருக்குது, ஜாயிண்ட் சைடு என் பக்கமாக இருக்குது. இது வந்து ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா என்ன பண்ண போகிறோம், ஸ்ட்ரெயிட்டாக கோடு வரைஞ்சிக்க போகிறோம். ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறமா இந்த பேக் பார்ட்டு நம்ம வெட்டணும் இல்லைங்களா, இந்த பேக் பார்ட்டை எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது மேலே அப்படியே வைக்க போகிறோம். இது மடித்து தைக்கிறதுக்கு இருக்குல்ல, இந்த மடித்து தைக்கிற பீஸ் வந்து இப்படி மடிச்சுட்டு இந்த கழுத்துலாம் இங்கே கரெக்டாக இந்த கோட்டு மேலே இருக்கிற மாதிரி வச்சுட்டு இங்கேயும் இது இப்படியே கோட்டு மேலே இருக்கிற மாதிரி வச்சுட்டு என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வரைய போகிறோம். இதை அப்படியே இந்த ஷோல்டர் லைன் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா இந்த ஹார்ம்போல் லைனையும் என்ன பண்ண போகிறோம், இப்படியே வரைஞ்சிக்க போகிறோம். வரைஞ்சிட்டு இந்த லைனையும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்படியே வரைஞ்சிக்க போகிறோம், இந்த நாச்சு போட்டிருக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் இந்த கழுத்தோட லென்த் இருக்கு இல்லைங்களா, அகலம் இருக்கு இல்லைங்களா, அந்த அகலத்தையும் இப்படி நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். மார்க் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம கோடு போட்டுக்கலாம். ஒரு கோடு போட்டுக்கிட்டு இந்த ஹார்ம்போல் வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்து எப்போவுமே குடஞ்சி வெட்டுவோம் இல்லைங்களா, அதனால் இதை வந்து நம்ம பேக்கில் ஜாயின் பண்ண மாதிரி இதை ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு மட்டும் என்ன பண்ண போகிறோன்னா இப்படி மார்க் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? இப்படி மார்க் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இது வந்து எக்ஸ்ட்ரா தையல் தானே, இது எக்ஸ்ட்ரா தையலுக்கான ஒரு கோடு போட்டுட்டோமா. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த அளவு ப்ளவுஸ் இருக்கு இல்லைங்களா, அளவு ப்ளவுஸில் இந்த ஊக்கு வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஊக்குப்பட்டி அந்த பக்கம் தான் நம்ம எடுக்கணும். எடுத்துட்டு இதெல்லாம் கரெக்டாக எடுத்து விட்டுட்டு இந்த இந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த ஜாயிண்ட்டை இந்த கூட்டு மேலே வச்சு இந்த இந்த 2வது கூட்டு மேலே வச்சு அப்படியே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த ரவுண்டு இருக்கு இல்லைங்களா, இந்த ரவுண்டை வந்து இந்த கரெக்டான அளவு இதை மார்க் பண்ண போகிறோம். 1/4 இன்ச்சு மேலே மார்க் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா கீழே வந்து பட்டியும் ஃப்ரண்ட் பீஸும் ஜாயிண்டில் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்த மார்க் பண்ணிவிட்டு ஒரு 3/4 இன்ச்சு கீழே மார்க் பண்ண போகிறோம். மார்க் பண்ணணும். அப்புறம் இந்த ஹார்மோல் ஜாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த ஹார்மோல் ஜாயிண்ட்டு நம்ம எக்ஸ்ட்ரா தையலுக்கு விட்டு ஹார்மோல் ஜாயிண்டோட வைக்கக்கூடாது, கீழே வைக்கணும். கீழே வச்சு அதுக்கப்புறம் இந்த பட்டி ஜாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த ஜாயிண்ட்டு அதுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச். ஓகேங்களா? இப்படி தான் மார்க் பண்ணணும். இப்படி மார்க் பண்ணணும். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த டாட்டு பிடிக்கிறோம்ல, அந்த டாட்டோட உயரம், அந்த நிப்பு இருக்கும் இல்லைங்களா, அந்த நிப்போட உயரம் இந்த ஜாயிண்ட்டு போட்டிருக்குள்ள இந்த தையல் இந்த கோட்டு மேலே இந்த ஜாயிண்ட்டை வச்சு இந்த நிப்பாயிண்ட்டை வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். உயரம் வந்து மார்க் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இந்த இந்த டாட் வந்து எவ்வளோ உயரத்தில் பிடிச்சிருக்காங்க, இது கீழே ஒரு 1/2 இன்ச்சு பிடிச்சிருக்காங்களா, அந்த 1/2 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணணும். சரிங்களா? இப்படி வச்சு இந்த சரியான அளவு இங்கே இருக்குது, அதோட கீழே தையலுக்கு. ஓகேங்களா? மார்க் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த டாட்டோட டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் நம்ம போட்டிருக்கிறது வந்து இந்த பட்டியை அடித்து திருப்புறதுக்காக, அதை நம்ம மார்க் அது மேலே நம்ம வைக்கக்கூடாது, தெரியணுன்றதுக்காக நான் இப்படி வைக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த கோட்டு மேலே வச்சு இந்த ஜாயிண்ட்டை கோட்டு மேலே வச்சு இந்த டாட் பிடிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம மார்க் பண்ணணும். பண்ணிட்டோமா? இப்போது இது வந்து உயரம், இது வந்து டாட்டோட அகலம். இங்கே பாருங்கள் 3 பாயிண்ட் இருக்குது. ஓகேங்களா? 3 பாயிண்ட் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இங்கேருந்தே இங்கே நம்ம கீழே அந்த டாட்டுக்கு வந்து போட்டோம் இல்லைங்களா, அதை வந்து ஒரு கோடு போட்டுக்குவோம். கோடு போட்டுட்டோமா? இப்போது இங்கேருந்து 3 இன்ச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறமா இந்த ப்ளவுஸோட கப் சைஸ் எவ்வளோன்னு பார்க்கணும். கப் சைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.25 இன்ச்சு வருது. ஓகேங்களா? இப்போ இந்த 3 இன்ச்சு போட்டிருக்கோம், மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதுலேருந்து 1.25 இன்ச், மறுபடியும் அதுலேருந்து ஒரு 1.25 இன்ச். இப்போ நம்ம இதை 3த்தையும் வந்து இப்படி ஜாயின் பண்ணிக்கிறோம். இந்த ஒயரம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நம்ம இப்படி ஜாயின் பண்ணிக்கிடணும். ஓகேங்களா? இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு கழுத்து வந்து இப்படி மார்க் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? கழுத்து வந்து இப்படி ரவுண்டாக மார்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த ஜாயிண்ட்டையும் இங்கே நம்ம தையலுக்கு போட்டு இந்த மார்க்கையும் இந்த சென்டர் பாயிண்ட்டையும் என்ன பண்ண போகிறோன்னா
இப்படி ஜாயின் பண்ண போகிறோம். அதே மாதிரி இங்கேயும் இங்கே செகண்டாக போட்டோம்ல மார்க்கிங், அதையும் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ இதை நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த இடம் ஜாக்கெட் சின்னதாயிரும். அதனால நம்ம இந்த பாயிண்ட் அளவுக்கு என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல நம்ம எக்ஸ்ட்ரா மார்க் பண்ண போகிறோம். எவ்வளோ? இந்த டாட்டோட ஒரு பக்கத்து அளவு வந்து 1.25 இன்ச். அந்த 1.25 இன்ச்சை தான் நம்ம மார்க் பண்ணி நம்ம வரைய போகிறோம். இதோட சேர்த்து வரைஞ்சிட்டு இங்கே மேலேயும் என்ன பண்ண போகிறோம்னா இப்படி வரைய போகிறோம். இங்கே வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கும் கொஞ்சம் கம்மியாக, ஏன்னா நம்ம இந்த இடத்துல டாட் பிடிப்போம் இல்லையா, அப்போ இது வந்து கொஞ்சம் நம்ம கம்மியாகும். அதனால இந்த இடத்துல டாட் பிடிக்கும் போது இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம போடும்போது இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இதுதான் ஃப்ரண்ட்டோட அளவு. ஓகேங்களா? இப்போ இந்த டாட் வந்து இந்த 2வது டாட் இங்கே வந்து இப்படி வருமா, இதோட சென்டர் பகுதியில் கூட நம்ம வச்சுக்கலாம். இப்படி பார்த்தோம்னா இப்போ நம்ம 5 வருது. ஓகேங்களா? சரியான அளவு எக்ஸ்ட்ரா அளவு எல்லாத்தையும் சேர்த்தே நம்ம அளவு எடுத்துக்கலாம். இப்படி 5 5.25 வருது. ஓகேங்களா? இப்போ இதில் வந்து பாதி மார்க் பண்ணிவிட்டு இது வந்து சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதுக்கும் வந்து 1.5 இன்ச்சு 1.25 இன்ச்சு அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் இருந்தாலே ஓகே தான். ஓகேவா? இப்படி வந்து நம்ம கட் பண்ணும் போதே இப்படி மார்க் பண்ணிட்டோம்னா தைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்படி மார்க் பண்ணிடணும். அதே போல் இங்கேயும் என்ன பண்ண போகிறோம், ஒரு 1.5 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிவிட்டு இதோட சென்டர் பகுதியில் வந்து நம்ம இப்படி, ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா அளவையும் சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம 2 பார்ட்டாக வந்து ஜாயின் பண்ணுறதுனால கழுத்தை வந்து இந்த இடத்துல கட் பண்ணி எடுத்துடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த இடம் வந்து நமக்கு ஒன்றும் அவ்வளோவா இதாகாது. பேக் மட்டும்தான் நமக்கு அப்படி வேணும். இதை வந்து இந்த எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு போட்டோம் இல்லைங்களா மார்க்கிங்கு, அதில் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இப்போ ஓகேவா? இப்படி மார்க் பண்ணி எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்படி தான் இருக்கும் ஃப்ரண்ட் பார்ட். இதில் வந்து இதெல்லாமே நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? நாட்ச் போட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறமா இதோட சென்டர் பாயிண்ட்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், நாட்ச் போட்டு வச்சுக்க போகிறோம். இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரொம்ப அழகாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். இது எல்லாமே வந்து நல்ல பீஸ் மேலே போட்டு எக்ஸ்ட்ரா வந்து கிளாத்து விட்டு நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ இந்த ஃப்ரண்ட் பகுதி எடுத்துட்டு இது வந்து நல்ல பக்கம், இது வந்து உள் பக்கம். லைனிங்கை வந்து அந்த கழுத்துக்கு நேராக இப்படி போட்டுட்டு 1/4 இன்ச்சு கேப்பில் இதை அடித்து திருப்பணும். அடித்து திருப்பிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக நாச்சு போட்டுக்கலாம். நாச்சு போட்டுட்டு படிமான தையல் போட போகிறோம். லைனிங் மேலேயே போடுவோம். போட்டுட்டு அதுக்கப்புறமா இப்படி திருப்பினீங்கன்னா இந்த ரவுண்ட் ஷேப் வந்து வந்துடும். ஓகேவா? நல்லா அழகாக இருக்கு பாருங்கள். இதுக்கு ஓரத்துலேயே தையல் போட்டுட்டே வரணும். போட்டுட்டு இதுலேயும் பேக் சைடு மாதிரி 1/4 இன்ச்சு வந்து தையல் போட்டுக்கணும். தையல் போட்டோமா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கா, ஃபினிஷிங்காக இருக்கா. அதுக்கப்புறம் அந்த லைனிங்கை வந்து ஃபுல்லாக அட்டாச் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். ஏன்னா கொஞ்சம் கோல்டாக இருக்குது, மாத்திரப்பட்டதுனால கொஞ்சம் தூக்கமாக வருது. ஆனாலும் இந்த ப்ளவுஸ் வந்து கஸ்டமர் வந்து ஈவினிங்கே வேணுங்கிறதுனால தான் நான் வந்து கட் பண்ணி தச்சுக்கிட்டேன். இப்போது எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாமே நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் டாட் பிடிச்சிக்கலாம். நம்ம அந்த நாச்சு போட்டிருக்கு இல்லையா, அதை மடிச்சுட்டு உயரத்துக்கு இது வந்து 1.25 இன்ச்சு டபுள் தையல் நம்ம போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு 2வது டாட்லையும் நம்ம இந்த ஃபஸ்ட் டாட் இருக்கு இல்லையா, இதுலேருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு கேப் வர அளவுக்கு விட்டுட்டு நம்ம தைச்சிப்போம். ஓகேங்களா? இப்போ 3வது டாட் பார்த்திங்கன்னா இவ்வளோ ஈஸியாக வந்து நமக்கு கிடச்சிரும்.
அந்த ஃபோல்டிங்லேயே அப்படியே பிடிச்சி இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதோட பட்டியை வச்சு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இந்த நல்ல பீஸ் இருக்குது, இந்த தச்ச பீஸை இப்படி லைனிங் கிளாத் மேலே வர மாதிரி எடுத்துக்கிட்டு இதில் நல்ல பீஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த நல்ல பீஸை வந்து இந்த முனையோட இப்படி கொஞ்சம் கிராஸாக வர மாதிரி வச்சு இப்போ தையல் போட்டுக்கணும். ஒரு அரேஞ்சு இந்த நம்ம ஜாயின் பண்ணோம்ல, இந்த டாட் பிடிச்சோம்ல, அதை வந்து இப்படி மடக்கி விட்டுட்டு அரை இன்ச்சுக்கு வர மாதிரி தையல் போட்டு வரும். அதுக்கப்புறம் இப்படி நல்ல பக்கமாக எடுத்து வச்சுக்கிட்டு இந்த ஷோல்டர் பகுதி இருக்கு இல்லையா, இதெல்லாம் அப்படியே சுருட்டிட்டு வந்துட்டு இப்படி வச்சு இந்த லைனிங் பீஸ் மேலே இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு இப்படி வச்சு மேலே தையல் போடணும். ஓகேவா? தச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து அப்படியே உள் பக்கமாக இருக்கிறத பிரித்து எடுப்போம், திருப்பி எடுக்கிறோம். ஓகேவா? இப்போ நம்ம எடுத்துட்டோம். இதோட எக்ஸ்ட்ரா பார்த்தாலும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம பட்டி தைக்க போகிறோம். இப்போ இதவே நம்ம எடுத்துக்கலாம். கணக்கு பீஸ் எடுக்கணும் இல்லையா, அதுவே இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி ஒரு 2.5 இன்ச்சு இதோட லென்த்துக்கு தகுந்த மாதிரி நான் கட் பண்ணி 2ஆக மடித்து வச்சுருக்கேன். இதை இங்கே மேலே ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடித்து இங்கே நம்ம ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் இல்லையா, அது மேலே வச்சு நம்ம இங்கே இருக்கிற பீஸையும் மடித்து வச்சு இதுக்கு மேலே மறுபடியும் படிமானம் போட்டு இப்படியே திருப்பிட்டு லைனிங் பக்கமாக உள்ள பக்கமாக திருப்பிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சஸ் போட்டு ஓகேவா? இது ஊக்ஸ் பட்டி தச்சாச்சு. இது வந்து வி பட்டி. வி பட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 இன்ச்சு அகலம் எடுத்திருக்கேன். 4 இன்ச்சு அகலம் எடுத்திருக்கேன். இதோட லென்த்துக்கு தகுந்த மாதிரி எடுத்திருக்கேன். அதை டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு மேலே ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடிச்சுட்டு இதெல்லாம் அரைஞ்சி வர மாதிரி விட்டு தையல் கொடுப்போம். இது எக்ஸ்ட்ரா இருக்கிறத மடிச்சு தைக்கிற அளவு விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு மடிச்சு தைக்கிறோம். இங்கே வந்து படிமான தையல் போடக்கூடாது. இங்கே இருக்கு இல்லைங்களா, இந்த அரை இன்ச்சு பீஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த பீஸு இந்த தையல் இருக்குல்ல, இந்த தையலில் வர மாதிரி இந்த மடிப்பை இப்படி மடித்து இப்படி வர மாதிரி தையல் தெரியக்கூடாது. அந்த மாதிரி மடிச்சுட்டு இங்கே இது ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் ஒரு தையல். ஓகேவா? அதுக்கப்புறமா மார்க் பண்ணணும். வீக்கு வந்து மார்க் பண்ணணும். இப்படி 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அமுக்கணும்னா ஒரு மார்க் விடும். அங்கே ஒரு பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் இதை 2ஆக மடித்து இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே இதை 2ஆக மடித்து இந்த இடத்துல வரும். இப்போ 5 ஊக்கு 1 2 3 4 5, அப்போ 5 வி வைக்கணும். நம்ம பொறுமையாக தச்சுக்கிட்டு வரணும். சிங்கிள் தையல் போடக்கூடாது, ஏன்னா ஊக்கு போடுற இடம் வந்து சீக்கிரம் பிரிஞ்சுக்கும். நம்ம ஒரு 2-3 தையல் சேர்த்து இங்கே ஸ்ட்ரெயிட்டாக வந்து அதுக்கப்புறம் இங்கே ஒரு மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த மார்க்கிங்லேயும் வி ஷேப் வந்து போடுவோம். இப்படி போட்டு 5 வி ஷேப்பையும் தச்சு முடிச்சுட்டு இந்த இடத்துல இந்த மடிச்சது தெரியுது இல்லைங்களா, இதை அப்படியே உள்ளே தள்ளி விட்டுட்டு இங்கே ஒரு வி போட்டு முடிச்சிடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம வந்து கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இதோட